இந்த வீடியோவில் ரெஃபரல் ப்ரோக்ராமுக்கும் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய கம்பெனிஸ்லேயுமே இந்த ரெண்டுமே வச்சுருப்பாங்க. ஒன்று ரெஃபரல் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அஃபிலியேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ரெஃபரலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அஃபிலியேட்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்களே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கூட போடுங்க, உங்களுக்கு அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சப்போஸ் அஃபிலியேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னா, உங்களுக்கு ரெஃபரில் கிடைக்கிறத விட அதிகமாக அஃபிலியேட்டில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ரெஃபரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் அஃபிலியேட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு இருக்கும், 40% இருக்கும். அப்போ இதில் ரெண்டுக்கு எவ்வளோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு 20% கொடுக்குற என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் இருக்க 20% யார் கொடுப்பாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஃபரல் ப்ரோக்ராம் இப்போ எதுக்காக மேஜராக வச்சுருக்காங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட கொலீக் இந்த மாதிரி அவங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ என்னோட லிங்க்கில் வாங்க, உனக்கு அமௌண்ட்டு பாதி குறையுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் லிங்க் ஒன்லி ஃபார் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு பாதி கிடைக்கும், அவங்களுக்கு பாதி கிடைக்கும். பட் இங்கே அஃபிலியேட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாகவே யார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கிடையாது, அதை யார் கிரியேட்டர் அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ நான் என்னோட அஃபிலியேட் இது லிங்க் நான் அதில் போடுறேன் அப்படின்னா, அஃபிலியேட் லிங்க்னா அது ஒரு கூப்பன் கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோடு அவங்க கிளிக் பண்ணி அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, வாங்குறவங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக அதோட ஃபுல் இது யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். யாருக்குன்னா அந்த ப்ராடக்டை யார் ஹோஸ்ட் பண்ணாங்க மீன்ஸ் அதோட கிரியேட்டர் யாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். பட் இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட்டில் இருக்க அட்வான்டேஜ் உங்களுக்கு கமிஷன் அதிகமாக இருக்கும். பட் இதில் இருக்க ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிலியேட்டில் நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் உங்கள் சேம் டிவைஸில் நீங்கள் 2-3 டைம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 1 டைம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதுவே ரெஃபரல்னால் நீங்கள் ஒரே டிவைஸில் நீங்கள் எத்தனை டைம்னாலும் வாங்கிக்கலாம். அஃபிலியேட்டில் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதாவது வயலேஷன் வந்துருந்தால் அவங்க அக்கௌண்ட்டே எடுத்துருவாங்க. பட் ரெஃபரல் அந்த மாதிரி ரெஃபரல் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது, வயலேஷனும் வராது. அதெல்லாம் நீங்கள் அதிகமாக மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அஃபிலியேட் போய்க்கலாம். பட் அதே சமயத்தில் நீங்கள் அஃபிலியேட்டில் போகும்போது உங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபரலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லார்ஜ் லெவலில் நீங்கள் குளோபலாக டார்கெட் பண்ண போகிறீங்க. உங்களோட நீங்கள் சப்போஸ் யூடியூப்பில் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுவேன், ஒன்லி ஃபார் தமிழில் மட்டும் தான் போடுவேன். அப்போ என்னோடய ஆடியன்ஸ் தமிழில் மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு ரெஃபரல் ஓகேவாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் குளோபலாக போடுறீங்க, இந்தியாவில் பார்க்குறாங்க, யூஎஸ் யூகே அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இப்போது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அஃபிலியேட் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அவள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷன்லேருந்து வாங்குவாங்க. நீங்கள் ஈஸியாக அவங்க ஆர்கானிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபெச் பண்ணுவீங்க. பட் இங்கே ஆர்கானிக் இருக்காது, நானே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், மேனுவலாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களே இதை எடுத்து நீங்கள் ப்ரோமோ கொடுத்து யூடியூப்பில் அந்த மாதிரி எதாவது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரெஃபரலுக்கும் அஃபிலியேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட் எடுத்துக்கலாம், அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரலே எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது பண்ணுறேன். இப்போ இது என்னோட ரெஃபரல் ப்ரோக்ராமோட ஒரு லிங்க்கு, ரெஃபரல் கோடுன்னு போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா 20% எனக்கு என்ன ஆகும், டிஸ்கவுண்ட்டு தான் இதில் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பிளானை சூஸ் பண்ண எனக்கு கீழே என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் அப்ளைடு வந்துடும் இதில், ரெஃபரல் கோடு டிஸ்கவுண்ட் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் இது இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா அந்த மாதிரி வரவே வராது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடுக்குள்ளே இது. இப்போது நீங்கள் சப்போஸ் இது இல்லாமல் டேரெக்டாக ஹோஸ்டிங்னு போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வராது. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.